நைட்டு டின்னருக்கு முட்டை தோசையும், பிளெயின் கிரேவியும் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் டே முடிவு பண்ணியாச்சு. இந்த கிரேவி செய்றதுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த வெஜிடபிள்ஸும் தேவையில்ல. நான்வெஜ் டேஸ்ட்ல ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரான கிரேவி என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு, குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்ச ஆனியனும் ஆட் பண்ணி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். அதெல்லாம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். அது வதங்கினதும் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணணும். எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி தாங்கன்னு கேட்டதுக்கு உட்காந்து டிவி பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தேங்காவை வாங்கிட்டு வந்து சின்ன வெங்காயம், கசகசாவும், முந்திரியும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டும் இதில் போட்டு தேவையான அளவு உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி கலரி விட்டு உப்பு காரெல்லாம் பார்த்து 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான பிளெயின் கிரேவி ரெடி ஆகிடும். அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த கிரேவி இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் ஆப்டாக வந்து செட் ஆகிடும். நாங்கள் அன்றைக்கி முட்டை தோசை கூட சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு முட்டை தோசை பிடிக்கும்னா கமெண்ட்டில் எல்லோ கலர் ஹார்ட் கொடுங்க. பாய்.